ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். சந்திரன் எப்படி அமைந்தால் சிறப்பு என்ற பதிவின் இரண்டாவது பகுதியை இக்காணொளியில் பேசி வெளியிடுகிறேன். தேய்பிறை சந்திரன் நற்பலன்களை வழங்க மாட்டார் என்று பெரும்பாலானோர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அல்ல. வளர்பிறை சந்திரனோ தேய்பிறை சந்திரனோ அளவிலே பெரிதாக இருக்கக்கூடிய சந்திரன் நற்பலன்களை வழங்குவார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. தேய்பிறை சந்திரனானாலும் அளவிலே 50% வரையிலே இருக்கக்கூடிய சந்திரன் நற்பலன்களையே வழங்குவார். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, அவர் சனியோடு சேராமல் இருந்தால் சிறப்பு. ஏனெனில் பெரும்பாலான அவயோகங்கள் சந்திரன் சனியோடு சேரும்போதே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சனியோடு ஒரு நட்சத்திர பாதத்திலே சந்திரன் நின்று சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்களுக்கு துர்மரணம் ஏற்படும். அவர்கள் துர்பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன் நின்று பெரும்பாலான ஜாதகத்திலே நற்பலன்கள் ஏற்படாமல் இருக்க காரணம் சந்திரன் சனியோடு ஒரு ராசியிலே அமர்ந்திருப்பது தான். சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகள் சூரியன் மற்றும் சந்திரன் மீது விழாமல் இருப்பது சிறப்பு. சனிக்கு 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களிலே சூரியன் சந்திரன் இருந்தால் சனியினுடைய பார்வையை பெறுவார்கள். அப்படி சனியினுடைய பார்வையை பெற்ற சூரியனோ சந்திரனோ யோக பலன்களை வழங்க மாட்டார்கள். யோகங்களை தாமதப்படுத்தியே வழங்குவார்கள். ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று நின்று செவ்வாயோடு இணைந்திருந்தால் செவ்வாய் சுபத்தன்மை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக செவ்வாய் முக்கார் பாவி. ஆனால் ரிஷபராசியிலே சந்திரனோடு இணையக்கூடிய செவ்வாய் சுபத்தன்மையோடு சுபபலன்களை வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரிஷபராசியில் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதை விட ரிஷபராசியில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருப்பது சிறப்பு. விருச்சிக ராசியிலே செவ்வாய் ஆட்சி பெற்று உடன் சந்திரன் அமைந்தால் சிறப்பான பலன்கள் ஏற்படும். சந்திரன் நீசமானாலும் அங்கே நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு சிறப்பான பலன்களை சந்திரன் வழங்குகிறார். திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தில் கூட விருச்சிக ராசியிலே சந்திரன் நீசம் பெற்றிருந்தாலும் உடன் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைந்து நீசபங்க ராஜயோகத்தை வழங்குவார். பெரும்பாலும் சந்திரனும் செவ்வாயும் வலிமை பெற்று இணைந்தாலோ பார்த்து கொண்டாலோ அப்படிப்பட்ட அமைப்பிலே உடையவர்கள் மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்குவார்கள், கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். விருச்சகத்திலே ராகு கேது உச்சம் பெறுவார்கள். ராகு விருச்சகத்திலே உச்சம் பெற்று ரிஷபத்திலே சந்திரன் அமைய பெற்றிருந்தால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்கள் கணினித்துறையிலே வளர்ச்சி அடைந்து புகழின் உச்சிக்கு செல்வார்கள், பணம் பொருளை ஈட்டுவார்கள். விருச்சிக ராசியிலே கேது உச்சம் பெற்று அமர்ந்து ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்கள் ஆன்மீகத்துறையிலே சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கும். மகர ராசியிலே சந்திரன் அமர்ந்து மகரத்திற்கு 6ஆம் வீடான மிதுன ராசியில் சுக்கிரன் புதன் இருவரும் அமர்ந்து சிம்ம ராசியில் குரு அமர்ந்திருப்பாரே. ஆனால் இங்கு மகரம் சனியினுடைய வீடாகவே இருந்தாலும் சனியோடு
இணைந்து சந்திரன் அமராமல் இருந்திருந்தால் இது போன்ற ஜாதக அமைப்பில் ஏற்படக்கூடிய சந்திர அதியோகம் அதிகமான நற்பலன்களை ஏற்படுத்தும். இது போன்ற அமைப்பு இருந்தால் பெரும்பாலும் அவர்கள் மருத்துவராவார்கள். சிம்ம ராசியிலே சந்திரன் அமர்ந்து சூரியனாலோ செவ்வாயாலோ பார்க்கப்பட்டிருந்தால் அதிகமான நற்பலன்களை சந்திரன் அங்கே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவார். கும்பராசியிலே சந்திரன் அமைய பெற்று குருவாலோ செவ்வாயாலோ பார்க்கப்பட்டிருந்தால் அதிகமான நற்பலன்களை ஏற்படுத்துவார். இந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட பதிவிலே பெரும்பாலான என்னுடைய கருத்துக்கள் சந்திரன் பிற கிரகங்களோடு இணைந்திருந்தாலோ அல்லது பார்வை பெற்றிருந்தாலோ நற்பலன்களை ஏற்படுத்துவார் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். தனித்த அந்தணன் நன்மைகளை செய்வதில்லை, அந்தணன் என்றால் குரு நற்பலன்களை செய்வதில்லை என்று ஒரு கருத்து இருக்கிறது. குரு என்றல்ல, எல்லா கிரகங்களுமே நட்பு கிரகங்களுடைய இணைவோ பார்வையோ இருந்தால் அதிகமான நற்பலன்களை வழங்கும். அல்லது ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் தனித்திருந்தாலும் நற்பலன்களை வழங்கும். ஆட்சி உச்சம் பெற்றிருந்து சுபகிரக இணைவோ நட்பு கிரக இணைவோ அல்லது பார்வையோ இருக்குமே ஆனால் உச்சபட்ச நற்பலன்களை அந்த கிரகங்கள் வழங்கியே தீரும், அந்த கிரகங்களினுடைய தசைகளில் புத்திகளில். ஆன்மீக ஒளி அன்பர்களே, சந்திரன் எப்படி அமைந்தால் சிறப்பு என்று பார்த்தோம். இந்த பதிவை காண்கின்ற அன்பர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.